என் பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எது சார் தேங்க்ஸ்? வாய் என்னப்பா இது? இந்த காலத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தா காக்கி சட்டக்காரங்களே கண்டுக்காம கழட்டி விட்டு போயிடுறாங்க. நீ அன்யூனிபார்ம்ல வந்து அடி அடி அடிச்சிருக்க என்ன விளையாட்டா? அநியாயம் எங்க நடந்தாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அப்போ உனக்கு வேலை வெட்டி கிடையாதா? புத்திசாலி சார், நீங்க இப்படி கண்டுபிடிச்சீங்க. இப்ப அநியாயத்தை தட்டி கேட்கணும்னா வேலை வெட்டி இல்லைன்னா முடியும். வேலை வெட்டினா அவன் டியூட்டி டைம் போயிடறான்ல. கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. உனக்கு டிரைவிங் தெரியுமா? எஸ் சார். லைசன்ஸ்? நோ சார். பரவாயில்ல, ஆர்டிஓ நம்மால் தான், அது கேட்டு வாங்கிக்கலாம். நாளைக்கு காலை நீ வீட்டுக்கு வந்து. நம்ம வீடு எங்க இருக்கு சார்? என்னப்பா இப்படி இன்சல்ட் பண்ற? விஸ்வநாத வீடு எங்க இருக்குன்னு கேட்டா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல யார கேட்டாலும் சொல்லுவா. ஓ, அந்த விஸ்வநாதன் நீங்க? ஓய் விச்சு. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. ஆனா விச்சுன்னு கூப்பிடாத. நாளைய முதலாளி நாகரீகமா கூப்பிடணும். செக்ரட்டரி, பெங்களூர் பார்ட்டி கிட்ட செக் வந்துருக்கா? இல்ல சார். ஏதாவது செக்ல கையெழுத்து போடணுமா? வேண்டாம் சார். டிரைவர், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேற்று திடீர்னு உங்களை டென்ஷன்ல வேலை சேர்த்ததுனால உங்களை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்காம விட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? என் பேர் ராஜா, ராஜசேகர். ராஜசேகர். சேகர் ராஜா. வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? அப்பா பேர் வந்து அப்பா பேருக்கு இவ்வளவு யோசிக்கிறப்ப? இல்ல சார், ஊர் பேர் தான் மறந்து போச்சு. காரமட சுப்பிரமணியம். தம்பி, உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். தேங்க்யூ சார். வெல்கம். ஆனா அதுக்காக இத்தனை மணிக்கு தான் வருவேன், அத்தனை மணிக்கு தான் போகணும், யூனியன் ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. சார், நான் தனியா யூனியன் ஆரம்பிக்க முடியாது. இந்த பஞ்சாயத்து யூனியன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. வெரி குட். அவன் எங்க தங்குவேன்? தற்சமயம் டிக்கிதா. எதுக்குப்பா? மாலைய மாதிரி வீடு இருக்கும்போது நீ எதுக்கு டிக்கெட் தங்கணும்? வீட்லயே தங்கிக்க. தேங்க்யூ சார். மாசம் 500 ரூபாய் வாடகை கொடுத்துருவேன். அவன் எங்க சாப்பிடுவேன்? சார், நான் ஊருக்கு புதுசு. வேணாம், நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துறேன். சார், அப்போ நீங்க எனக்கு சம்பளம் தரல. இந்த வித்துவோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆள் நீ தான்.